ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஐஆர்சிடிசிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. இன்டர்வியூக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க. 22 ஜூலைலேருந்து உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 30,000 வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ ஒரு அவசர வேலைவாய்ப்பா வந்து உடனடியா வந்து எடுக்குறாங்க. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ரயில்வே துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஐஆர்சிடிசிலேருந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோலருந்து, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட கேட்டகரியிலேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து இந்த மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களோ, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் டூ பி அட்டாச்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ எங்க நடக்குதுங்கிற அட்ரஸ், லொகேஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. 22, 23 ஜூலை அன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நடக்குது. அதுக்கப்புறம் 25, 26 அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, வேற லொகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, நீங்க டைரக்ட்டா போய் நேர்ல போய் நீங்க வந்து கலந்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் பிளஸ் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் டைரக்ட்டா இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம். ஸோ இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து அப்ளிகேஷனோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ டைம்ல வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு செட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், இந்த மாரி வந்து எல்லாமே நீங்க எடுத்துட்டு போய் இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. 35 வேக்கன்சி வந்து இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த போஸ்டிங் வாரியா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ தான். உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க ரூ. 30,000 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 30,000 இல்லாம உங்களுக்கு வந்து டெய்லி அலவன்ஸா வந்து ரூ. 350 தருவாங்க. அதுக்கப்புறம் லாட்ஜிங் சார்ஜஸ்ன்னு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ரூ. 240. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நேஷனல் ஹாலிடேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூ. 384. மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு ஒரு ரூ. 800 இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க பிஎஸ்சில வந்து பாருங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லன்னா வந்து ஸோ ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லன்னா பிபிஏ, எம்பிஏல வந்து பாருங்க குலினரி ஆர்ட்ஸ் இந்த மாரி இதில நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். பிஎஸ்சில வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட் இல்லன்னா கேட்டரிங் சயன்ஸ் இந்த மாரி நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிஏல வந்து டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க அதிகபட்சமா யூஆரா இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ன்னு பொறுத்தவரைக்கும் இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நார்த் சைடு தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல தான் உங்களுக்கான வொர்க் இருக்கும். வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாரி ஸ்டேட்ல தான் உங்களுக்கு வொர்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தோன்னா, கொஞ்ச நாள் நீங்க ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் வொர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுவுமே இங்க குடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தோன்னா, உங்க லொகேஷன்லேயே நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்க சிட்டிலேயே வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கூட நீங்க வந்துரலாம். அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் டேட்டுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்க வந்து இது பண்ணணும், உங்களுக்கு எந்த மாரி வந்து வொர்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.